நடிகர் விஜயிடமிருந்து தனக்கு விவாகரத்து பெற்று தருமாறு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த விஷயம் வெளியில் லீக் ஆகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர்தான் விஜய். ரசிகையாக இருந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்தான் சங்கீதா. இவர்களுக்கு திருமணமாகி 27 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் இவர்களுக்கு 25 வயதில் ஜேசன் சஞ்சய் என்கின்ற மகனும் 20 வயதில் திவ்யா ஷாயா என்கின்ற மகளும் இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் சங்கீதா தாக்கல் செய்த விவாகரத்து மனு பொதுவெளியில் வெளியாகி பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சொல்லலாம். மேலும் இவர் கொடுத்த மனுவில் விஜய்க்கு ஒரு நடிகையுடன் தவறான உறவு இருப்பதாகவும் இன்று வரை அந்த நடிகையுடன் அந்த உறவை தொடர்ந்து வருகின்றார் என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் சங்கீதாவின் விவாகரத்தை ஓட்டாக மாற்ற விஜய் பிளான் பண்ணுகின்றார் என்று சுசித்ரா கொடுத்த பேட்டி தற்போது வைரலாகி வருகின்றது. அதன்படி அவர் விஜயின் ஆதரவாளர் ஒருவர் பேசிய ஆடியோவை வெளியிட்டிருக்கின்றார். இவற்றுக்கெல்லாம் காரணம் விஜயை தேர்தலில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் விஜயின் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் விவாகரத்து பற்றிய செய்தியை வேண்டுமென்றே லீக் பண்ணியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு 2 பாயிண்ட் மட்டுமே நோக்கம். ஒன்று, திமுகவுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட வேண்டும். ஆனால் விஜயின் குழந்தைகளுக்கும் சங்கீதாவுக்கும் எதிராக வரும் கருத்துக்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். இதனால் அவர்களை இதில் இழுத்து விடாமல் இந்த விஷயத்தை கொண்டு செல்லுமாறு தெரிவித்திருக்கின்றார். இதன்படி இந்த விடயம் தற்போது திமுகவுக்கு எதிராகவும் சங்கீதாவுக்கு எதிராகவும் புகைந்து கொண்டு வருகின்றது. எல்லா யூடியூப்புகளிலும் இது தொடர்பாக பேசப்படுகின்றது என்று சுஜித்ரா சொல்லியிருக்கின்றார்.